கேசிபி உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது அதிமுக ஒன்றிணைய அவசியம் இல்லை, அப்படி அது தேவையும் இல்லை, அதிமுக வெற்றி தான் அடைஞ்சிருக்கு, 1% வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அதிமுக தொண்டர்களின் உணர்வாகவும் இருக்கா? 1%ங்கிறது போன முறை 20 தொகுதியில் போட்டியிட்டது, இந்த முறை 33 தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாங்க. 12 தொகுதி 13 தொகுதி அதிகமாக போட்டியிட்டு வெறும் 1% வாக்கு வங்கி மட்டுமே உயர்வு என்பதை அதிமுக தொண்டர்கள் பாராட்டுவதாக இல்லை. அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் களமும் அகில இந்திய அளவில் எதிர்நோக்குவது இன்றைக்கு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிற இடத்துல, இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கிற இடத்துல அதிமுக 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று இதைத்தான் 2014 ஜெயலலிதா அம்மா எய்ம் பண்ணாங்க. அதாவது மெஜாரிட்டி வராது, ஆனால் அதிமுக 40 தொகுதிகள் வென்றெடுத்து செல்லுகிற பொழுது ஆட்சியை நிர்ணயிக்கிற நிலையில நம்ம இருக்கலாம் என்று தான் லேடியா மோடியான்னு அவங்க களமிறங்கினாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக ஒரு களத்தை உருவாக்கி அதில் வென்று காட்டினார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து ஒரு பிரதமரை முடிவு செய்கிற அந்த வாய்ப்பு கிடைத்து அதிமுக அதை தவற விட்டு விட்டதே என்பது ஒரு பார்வை. அடுத்து எந்த இடத்துல தவற விடுது? இப்போ இன்றைக்கு கூட சொல்றாங்க சட்டமன்றம் தான் எங்களுக்கு முக்கியம்னு. அப்போ விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தானே, அங்கே பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. நாம் தமிழருக்கு கீழே சட்டமன்ற தொகுதியில் நம்ம வாங்குறோம். அப்படிங்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அதிமுக தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்ற மாதிரி பார்க்க மாட்டாங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் வரா, ரோட் ஷோ பண்றாங்க, பாஜக தலைவர்கள் வராங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, திமுக கூட்டணி கட்சி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பிரச்சாரம், நான் தன்னந்தனியா நான் போய் பிரச்சாரம் பண்ணி 20% கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத தொண்டர்கள் பாராட்ட மாட்டாங்களா? இல்லை, அதாவது உங்களை முதல்ல யார் தனியா போக சொல்றாங்க? நீங்க யாருமே வேணான்ட்டு அப்புறம் நான் தனியா போ, உங்களுக்கு நிறைய பேர் வர்றேங்கிறாங்கல்ல, வர்றவங்களை எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கிறோம். பாஜக கூட்டணிக்கு வேணான்றோம், எல்லாரையும் தடுக்கிறோம். அதுக்கப்புறம் யாருமே என் கூட இல்லை, நான் மட்டும்தான் போறேன் அப்படின்னு அது என்ன சிம்பத்திக்கு சொல்றதா, இல்லை தன்னை மட்டுமே உயர்த்தி காட்டுவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தையா? தேர்தல் களம் என்பது இவர் தனியா வர்றாருங்க, இவர் 10 பேரோட வர்றாருங்க, இவர் ஹெலிகாப்டர்ல வர்றாருங்க, இவர் சைக்கிள்ல வர்றாருங்க, இவர் கார்ல வர்றாருங்கிறது அல்ல. கிடைத்த ஓட்டுகள் எத்தனை, நீங்கள் வென்ற தொகுதிகள் எத்தனை, எத்தனை பேர் உங்க கட்சியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ள செல்றாங்க. இல்ல வெற்றி தோல்வி எல்லாம் கடந்த காலத்தை வச்சு சொல்ல, திமுகவும் கீழே விழுந்திருக்கு, அதிமுகவுக்கும் விழுந்திருக்கு. 9 தொகுதி 9 முறை தொடர் தோல்வி. இது ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 9வது முறை தொடர் தோல்வியை அதிமுக தொண்டனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து டெபாசிட்டே பார்லிமெண்ட்ல போறதுங்க, நீங்க சட்டமன்றத்தில் டெபாசிட் போகும் சில நேரங்களில், பொன்னாகரத்தில் கூட அம்மா இருந்த காலகட்டங்களில் போயிருக்குது. ஆனால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட்டே போற, கோயம்புத்தூர்ல ஒரே % வித்தியாசத்துல தான் டெபாசிட் பெற்றது கோவையிலேயே. அப்ப அது இதெல்லாம் சில வருந்த தகுந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கு. ஆனா திரு இபிஎஸ் பார்வையில் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி 2019 வாங்கின சதவீதம் இப்ப குறைஞ்சிருக்கு, 2014 வாங்கினது பாஜகவுக்கு குறைஞ்சிருக்கு, 1% ஏறினது அதிமுகவுக்கு தான் அப்படின்றாரு. எங்களை தான் பத்திரிகைகள் நாங்க தான் வெற்றின்னு போடணும். தேர்தலில் வென்றது எத்தனை சதவீதம் என்பதுதான் கணக்கு. இதெல்லாம் கலைஞர் காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் ஒவ்வொரு முறை தோற்கிற பொழுதும் உடன்பிறப்பே நீ தோற்று விட்டாய் என்று கவலைப்படாதே, இந்த வாக்கு சதவீதத்தை பார், நாம முன்னேறி இருக்கிறோம் இத்தனை சதவீதம்னு கணக்கு போட்டு சொல்லுவார். கலைஞர் வழியில் இபிஎஸ் பயணிக்கிறாரா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த கம்பாரிசன் எல்லாம் அவர் தன்னை தேற்றிக் கொள்வதற்கு சரியானதாக இருக்கலாம், அல்லது யாரேனும் அவரோடு இருக்கிறவர்கள் இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து, அன்னை பாருங்க நீங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறீங்க, ஒன்னும் வருத்தப்படாதீங்கன்னு அவரை தேத்தி இருக்கலாம். ஆனால் இங்க களத்தில் நின்று போராடிய இன்னும் 1.5 வருடங்களுக்குள், அதாவது 18 மாதங்களுக்குள் எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு போராடுகிற மனநிலைக்கு மீண்டும் நம்முடைய ஆட்சி தான் என்று கம்பீரமாக அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல்ல இருக்கக்கூடியவங்க தயாராக இருக்கிறார்களா? நீங்க இன்னொரு விஷயத்தை பல விஷயங்களை மறைச்சிருக்கலாம். கோவையில் பல பூத்துகளில் 19 பேர் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, வாங்கின ஓட்டு சிங்கிள் டிஜிட்.
வெரிஃபை பண்ணி பார்க்கட்டும். பூத் வாரியா பெற்ற ஓட்டுகளை வாங்கி பார்க்கட்டும். அடுத்து 10 தொகுதியில தான் சட்டமன்ற வாரியா பிரிச்சோம்னா 10 தொகுதியில தான் அதிமுக வெல்லுகிற அந்த நிலைக்கு வந்து வருது. சட்டமன்ற வாரியாக உங்கள் பார்வையில அதிமுக ஒன்றுபடணும், அதுதான் நிச்சயமாக ஒன்று. வேணா அதுல எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை சொல்லலாம். ஒன்றுபட்டாலும் நான் தான் பொதுச் செயலராக தொடர்வேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பேன், ஓபிஎஸ் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு முடிச்சிட்டு வரணும், அவர் வந்து இங்க அதிமுக இருந்துட்டு பாஜகவுக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, முழுமையாக பாஜகவை எதிர்த்து அதிமுக களம் காணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையோடு மட்டும்தான் அவர் இங்க வந்து கண்டிஷன் போட்டுட்டு கூட ஒன்றிணைன்னு சொல்றீங்க. பேசலாம். முதல் கட்ட கருத்து எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அறிவிக்கிட்டுங்க 2026 அதிமுக ஆட்சியை நான் அமைத்து காட்டுகிறேன், இல்லாவிட்டால் தலைவர் பதவியை அதிமுக பொதுச் செயலர் ரிசைன் பண்ணிட்டு தொண்டர்கள் இடத்துல ஒப்படைச்சறேன்னு சொல்லுங்க. யாரை சேர்த்த வேணாங்க, இல்ல கொடுத்துற நீங்களே நடத்துங்க, உங்க இஷ்டத்து உங்க உரிமையாளர் கட்சி உரிமையாளர் அப்படின்னு கட்சிகளுக்குள்ள இந்த உரிமையாளர் இல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு வேண்டாங்க. நாளை காலையில திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிட்டுங்க 2026 ஒன்னா அதிமுக ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்படி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு கட்சியின தொண்டர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. புதிய தலைவருக்கு நாங்க புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். கேசிபி பாஜக தேவையில்லை என்பது ஒரு நிலைப்பாடு. அதிமுக ஒன்றிணைதல் அப்படின்னா ஆவடிக்குமார் சொல்ல மாதிரி பாஜகவை ஆதரிக்கிற ஓபிஎஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவரை உள்ளுக்கு வச்சா பாஜக கூட்டணி மீண்டும் வரும்ல. அப்ப இது ஒரு சிக்கல் தானே, அப்ப ரெண்டுமே வேண்டாம் தானே எடுக்கிறார் இபிஎஸ். நம்ம வந்து இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கிறோம். ரெண்டு விஷயம் தனித்தனி. ஒன்னு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம், இது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது நிலைப்பாடு. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டர்கள் நிலைப்பாட்டை தீர்மானமா போட்டு அதை முடிவெடுத்தார். அதுல ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தை ஆதரிக்கிறாங்க. இதுல எந்த நான் உள்பட அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வேற. இன்னொரு நிலைப்பாடு, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அப்பதான் வலிமை. நம்ம வந்து தலைமை அளவில் பர்சன்டேஜ் பார்க்குறோம். பூத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, என் பூத்தில் இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இந்த இவ்வளவு ஓட்டு வந்தது, ஏன்னா அங்கே பூத்தில் வீதி வீதியாக வீட்டுக்கு வீடு அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வந்து இந்த பூத்தில் மாறுது. அப்போ அந்த ஊரில் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக அவங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி பார்க்க மாட்டாங்க, அந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த தொண்டர்களோட அதிமுக தொண்டர்களின் விருப்பம் பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னா, உங்கள் கடந்த கால நினைவு இருக்குல்ல, ரவீந்திரநாத் எம்பி கட்சியை தாண்டி பாஜகவை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் பேசுறார். ஓபிஎஸ் கூட்டணி தொடரும்னு சொல்றப்ப அந்த குழப்பம் வருமா வரா? எப்படி இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்ப்பாங்க? என்னுடைய ஆரம்ப பேச்சை நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும். நீங்க கண்டிஷன் போடுங்க, ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த பவரும் கொடுக்காது, பவர் கொடுக்காதீங்கன்னா இது எதுக்கு தேவையில்லாம ஒரு குழப்பம்? இல்ல அப்படி ஒழுங்கா இருக்கிற இன்னைக்கு அவரை கூப்பிட்டு எதுக்கு நாங்க கண்டிஷன் போடணும்? தென் மாவட்டங்களை நீங்க பாருங்க, தொகுதி வாரியா எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு, அதாவது அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு சமுதாயம்லாம் கிடையாது. சமுதாயத்தை இவர் கயடமா பயன்படுத்துறாரு தவிர இவர் பின்னால வந்து சமுதாயம் இருந்தா ஒரு சமரச புள்ளிக்கு வரதுனால நான் கேக்குறேன். நீங்க எந்த பொறுப்பும் கொடுக்காம நீங்க அவரை உள்ளுக்கு அழைச்சீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, பவர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லலாம்? இவர் தான் பொதுச் செயலாளர் தொடரணும், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தொடரணும், ஒரு கௌரவமான இடத்தை ஓபிஎஸ் கொடுக்கலாம், கௌரவமான இடத்தை சசிகலாவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பாஜகவுக்கு அவர் வால் பிடிக்கிற வேலையவோ அல்லது அவர்களுக்கு அவங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான், அதை ஏத்துக்கிட்டு தான் நீங்க வந்து உள்ள வரணும். பாஜகவை நீங்க ஆதரிக்கிற மனநிலையோடு உள்ள வராதீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தா, குறைஞ்சபட்சம் இதை ஏத்துக்காம ஓபிஎஸ் வராம இருந்தா பழிப்பாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. இன்றைக்கு வரும். இன்னைக்கு அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல சாதி ரீதியான அரசியல் தாக்கங்கள் ஏற்படுது. ஒரு சமுதாயம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க, தென் மாவட்டங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க, சில பேர் இந்த இயக்கத்தை அபகரிக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அது ஒரு விளைவாக